நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நம்ம சேனல் கண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல். நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய ஆசை. இது என்னுடைய சேனல் வளர்ச்சிக்காக மட்டும் இல்லை, நாம் சொல்கிற கருத்துக்கள் இன்னும் 4 பேர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது. நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு ஒரு 2-3 நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம பிஸ்னஸில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரைட்டு, ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது பற்றியாவது ஒரு கேட்டோம்னா எடுத்த உடனே எல்லாருமே, நீங்கள் நான் உள்பட எல்லாருமே உதாரணமாக காட்டுறது அதானி, அம்பானி, டாடா, பிர்லா, ஜியோ கம்பெனி, அப்புறம் HCL சிவநாடார் அவர்கள். இந்த மாதிரி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அடி உரமிட்ட கம்பெனிகளை பற்றி மட்டும்தான் பெருசாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. சரி, அது சொல்கிற தப்பானா தப்பு இல்லை. அதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கலாம். என்னன்னா, அவங்களுடைய டெடிகேஷன், உழைப்பு என்னென்ன, எப்படி அவங்க உயர்ந்தாங்க, அவங்களுடைய திட்டங்கள் என்னென்ன. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் வாய்ப்புகளே யாரும் நினைக்கல. அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே உடல் உழைப்பை நம்பி இருந்தாங்க, எல்லா மக்களுமே. அதனால இந்த மாதிரி ஒரு வெகு சிலர் வாய்ப்பு உள்ளவங்க, பணம் வச்சிருந்தவங்க, இப்போ இவங்கெல்லாம் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, டாடா, பிர்லா, அதானி, அம்பானி, அப்புறம் நிறைய பெரிய பெரிய ஐடி கம்பெனி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இளைய சமுதாயம். இந்த இளைய சமுதாயத்துக்கு நாம யாராவது ஒரு நல்ல வழிகாட்டுதல் சொல்றோமா? இப்போ இன்னைக்கு ஒரு கார் கம்பெனியோ இல்லை பெரிய அளவுக்கு இன்னைக்கு அதானி மாதிரி, அம்பானி மாதிரி, HCL மாதிரியோ உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள சாமானியனோ இல்லை இப்போ வளர்ந்துக்கிட்டு வர ஜென்சி கிட்ஸோ செய்ய முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப நாம எல்லாத்துக்குமே மாற்று யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த சொல்ற விஷயம் தப்புன்னு நான் சொல்லலை, மாற்று யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் என்ன, இன்னைக்கு நடக்கிற வாழ்வியல் முறை என்ன, இப்ப இதையெல்லாம் அவங்க பயன்படுத்தி நம்ம ஜென்சி கிட்ஸுக்கு அவங்களோட தன்னுடைய வாழ்க்கையில தடம் பெறலாம, ஒரு லாஸ் ஆகாம, ஒரு நல்ல, அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறணும் அப்படிங்கும்போது, அப்ப அந்த முன்னேறணும் சீக்கிரமா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம யார உதாரணமா காட்டுறோம்? குழந்தைங்களையும் பணக்காரரையுமா? அது இன்னைக்கு செட் ஆகுமா? அது சொல்லும் போதே நம்ம அந்த இதுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அதனால இப்ப நான் இப்போ 2-3 நாளா நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நாம சமுதாயத்துக்கு நாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று நாட்டுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க, இல்லையா குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா இது ரெண்டுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்களும் நிறைய இருப்பாங்க. சரி, அதனால இப்போ நான் என்ன இதில் தத்துவமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால ஒரு சமுதாயம் வளரணும், இல்லை நம்மளால நம்ம சுற்றி இருக்கிற மக்களாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இது எல்லாருமே உங்களுக்கும் தெரியும், நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, நான் ஒன்றும் புதுசாக யோசிக்க கிடையாது. அப்போ இந்த யோசனையிலிருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். சரி, அப்போ நம்ம இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு சரியான வழிமுறை தான் நம்மளோட ஜென்ரேஷன் கொடுக்குதா? ஏன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸாக இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு 50 வயதை நம்ம கடந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு 2K கிட்ஸு, ஜென்சி, இவங்களுக்கு என்னத்தை நம்ம சொல்ல போகிறோம்? இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இதை வச்சு நாம் ஒரு எல்லாருமே எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் வேணும், உங்களுடைய யோசனைகள் வேணும். முடிஞ்சா நாம் லைவா உட்காந்து பேசுற மாதிரியும் சில விஷயங்கள் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் எப்பயும் அந்த டெய்லி சொல்லிட்டு இருக்கிறது தான், முதல்ல பயிற்சி முடிக்கணும். எனக்கு ஒன்றும் பெரிய நான் இதில் பெரிய ஒரு ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு சாமானியன். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. உங்களை மாதிரி நண்பர்கள் சிலருடைய ஆலோசனை கேட்டு இப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
அப்ப இதுல கூட நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் அந்த காலத்துல எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா 48 நாள் ஒரு மண்டலம், ஒரு மருந்து சாப்பிடணும்னா 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு. இப்ப கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் எனக்கு வந்து ஒரு அறிவுரை சொன்னாரு. ஆனா நீங்க முதல்ல ஒரு 48 நாள் முழு மண்டலமா முதல்ல நீங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன பேசுறோங்கிறத அடுத்தது, அதுல என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிறத அடுத்தது, முடிஞ்ச வரைக்கும் நல்ல கருத்துக்களை சொல்லுங்க, பேசி பழகுங்க. 48 நாள் நீங்க தொடர்ச்சியா பேசி முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க, அன்னைக்கு வந்து நிச்சயமா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க, நான் உறுதியை இப்பயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய மோட்டிவேஷன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மோட்டிவேஷன் தான் என்னை வந்து நான் டெய்லி என்னை தேட வச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா எதே வேணுமாலும் பேசிடலாம், எப்படி வேணுமாலும் பேசிடலாம். அப்ப அடுத்த நாள் பேசுறதுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் இல்லை. அப்ப எதை தொலைவிக்கிட்டே இருக்கணும், கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். அந்த மாதிரி இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ மறுபடியும் வரேன். ஏன்னா இது மாதிரி தான் சொல்றேன், எல்லாருமே 48 நாள் ஒரு விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிச்சயமா அவங்க எதை முயற்சி பண்றாங்களோ அது வந்து அவங்களோட சாத்தியமாகும், அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தின் மூலியமா நான் கத்துக்கிட்ட ஒரு உண்மை. இதுக்கு மூலம் என்னுடைய அந்த நண்பருக்கு வணக்கம், நன்றிகள் சொல்லிக்கிறேன். அவர் பேர் வந்து கலையரசன், கலை அப்படின்னு நான் கூப்பிடுவேன். அவருக்கு மூலம் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ நாம எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி 1890 கிட்ஸ், நம்மலாம் ஓரளவுக்கு வந்து வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். இப்போ பிரயோஜனமா என்ன செய்ய போறோம், அது யாருக்காக செய்ய போறோம்? சரி, அப்படி நான் என்னோட ரிசர்ச் பண்ணும்போது இதுதான் எனக்கு தெரிஞ்சது. யார் உதாரணம் எடுத்தாலும் அந்த பெரிய மனிதர்களை பத்தியோ பெரிய பணக்காரர்களை பத்தியோ பேசுறாங்க. சரி, இப்ப வேகமா வளர்ந்துக்கூடிய இந்த சூழ்நிலையில நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். இல்ல 2-3 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா இல்ல மிகப்பெரிய ஒரு தொழிலா மாறினவங்க யாரு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணா அது ஒரு குறிப்பிட்ட துறை தான் பெரிய அளவுல போயிருக்கு. அதுலயும் வந்து ரொம்ப வெகு சிலர் தான், ஒரு 10-20 பேர் அவ்வளவுக்குள்ளதான் இருப்பாங்க. அதுல வந்து அவங்க சக்சஸ் பண்ணி இருக்கிறாங்க. சரி, இப்ப நான் வந்து இந்த ரிசர்ச் வந்து நான் 2-1 நாள் யோசனை பண்ணி முடிச்சுட்டு அதை பற்றி ஃபைனலாக சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படின்னா இந்த கண்டென்ட்டே என்ன அப்படின்னா, வர ஜென்சி கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க கையில பணமே இல்லைன்னா கூட எப்படி முன்னேறலாம், எந்த வகையில தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். எல்லாத்துக்குமே வந்து ஆசைகள் இருக்கும், ஆனா சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே மாத்திடும். அந்த மாதிரி வந்துட்டு இப்ப நான் வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம், இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயங்களையும். அப்ப லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேர்ற ஒரு விஷயத்தினால லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பா பயனடைய போறது இல்லை, அதை உபயோகப்படுத்திக்க போறதும் இல்லை. 2 பேர் இல்லை ஒரு 4 பேர் ஒரு லட்சத்துல கூட அதை வந்து அவங்க இந்த ஒரு இன்ஸ்பைரா எடுத்துக்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதல இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வியூவர்ஸோ இல்லை நம்மளுடைய ஃபாலோவர்ஸோ நம்மளுடைய நண்பர்களோ ஒரு ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10-20 பேர் நிச்சயமா அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க, கவனிப்பாங்க, அப்ரிசியேட் பண்ணுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு 2 பேர் 4 பேர் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சிறு முயற்சி நான் ஈடுபட்டிருக்கிறேன். நிச்சயமா இன்னும் அடுத்தடுத்த நாள்ல நம்ம இந்த ஜென்சி கிட்ஸுக்கோ இல்லை என்ன மாதிரி தொழில் அமைக்கலாம், ஏன் பெரிய மனிதர்களுடைய உதாரணத்தை எடுத்துக்காம நாம இப்போ வளர்ந்தவங்க இன்னைக்கு சூழல்ல இந்த 2-3 வருடத்துல எந்த துறை உயர்ந்து இருக்குது, அதுல என்ன விதமான சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, தன்னுடைய வாழ்க்கை தரத்தை இருக்கிற நம்மளுடைய குழந்தைகள் வந்து உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவா பேசுவோம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் கூட தங்களுடைய யோசனைகள் எதா இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. இதனுடைய இது ஒரு முயற்சி தான். இது வந்து நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் உங்களாட்ட ஒரு சாதாரண மனிதன் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பேசணும்னு ஆசை இருக்கும், சொல்லணும்னு ஆசை இருக்கும். நம்ம டீ கடையில் உட்காந்து பேசுவோம், இல்லை பல இடங்கள்ல பேசுவோம். ஆனா ஒரு மீடியாவில் வச்சு நம்ம பேசணுங்கும் போது நம்மளுக்கு ஒரு தொழிலோ சூழ்நிலைகள் வேலைகள் எல்லாமே நம்மளை தடுக்குது. அதனால வந்துட்டு நாம் அதை தவிர்த்து வரலைன்னா எல்லாருமே நல்லா பேசுவீங்க, அது நமக்கு தெரியும். எல்லாத்து மனசுலயும் எல்லாமே இருக்கும், விஷயம் தெரியாத ஒருத்தருமே கிடையாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை, தெரிஞ்ச விஷயங்களை, அறிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வருங்கால சமுதாயத்துக்கு, சந்ததிக்கு
நாம் எந்த விதத்தில் நாம் உபயோகமாக செய்ய போகிறோங்கிறது நீங்கள் எல்லாமே ஒரு யோசனை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். நாளை இது குறித்த ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.